இங்கே திருச்சின்னு வந்துட்டாலே இந்த சாரதாஸ் போகாமல் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ வந்தாலும் இங்கே சாரதாஸ் போயிட்டு ஒரு 4 புடவை எடுக்கிறது. இன்றைக்கி காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. நமக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு அம்பாளுக்கு புடவை வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கரெல்லாம் இந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சொந்தக்காரங்களுக்கும் புடவை வாங்கியிருந்தோம். அதுலேயும் வந்துட்டு ப்ளவுஸ் எல்லாம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி பூ வந்து ஏசி ரூமில் வச்சுருந்தேன் வாடாமல் இருக்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பேக்கில் போட்டுட்டு சக்கரை பொங்கல் கிண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து கவனம் இருக்காது. சக்கரை பொங்கல் கிண்டும் போது வீடியோலாம் எடுத்தால் சரிப்பட்டு வராதுன்னு அதெல்லாம் அப்படியே நகர்த்திட்டேன். கோயில் போகிற வரைக்குமே நான் வீடியோவே எடுக்கல. இவ்வளோ தான். பொண்ணோட கையில் ஃபோனை கொடுத்துட்டு நீ என்ன எடுக்கிறியோ எடு அப்படின்ட்டு. இங்கே வந்து எல்லாரோட குலதெய்வம் கோயிலையுமே வந்து கிணறு இருக்கும். அங்கே வெல்லம் போடுவோம். எதுக்குன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வெல்லம் போடுவோம். நானும் அதே மாதிரி வெல்லம் போட்டுட்டு இங்கே ஒரு வருஷம் வந்து நான் ஏதாவது வேண்டினேன் அப்படின்னா அடுத்த வருஷம் திருப்பி நாங்கள் வரதுக்குள்ளே எல்லாமே நடந்துடும் நினச்சது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா அபிஷேகமும் பண்ணிவிட்டு சாமிக்கு புடவையும் சாத்தணும் இல்லையா, சாத்திட்டு ஒரு அரை மணி நேரம் கண்குளூராக பார்த்துட்டு சக்கரை பொங்கலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.